விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து சேர்த்து வச்ச மொத்த காதலையும் கட்டிக்க போற ஒருத்தருக்கு மட்டுமே அள்ளி தெளிச்சு விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணும், கல்யாணமே வேணாம் கட்ட பிரம்மச்சாரியாவே காலத்தை கழிச்சு விட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்க ஒரு பையனும் ஒன்னு சேர்ந்த கதை தான் இது. மோனிகா, பிரதாப். பொண்ணு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை தேடுற போட்டியில இறங்குறாங்க. அப்படி தேடுறப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளு தான் நம்ம பிரதாப். அப்படியே அந்த பக்கம் போனோம்னா நம்ம ஐயாவுக்கு 5 வருஷமா ஒரு லவ் இருந்திருக்கு. ஒரு சில காரணங்களாலையும் குடும்ப சூழ்நிலைகளாலையும் அந்த காதல் கல்யாணத்துல முடியாம போயிடுச்சு. கல்யாணமே வேணான்னு உடஞ்சு உட்காந்துருக்கப்போ மாப்பிள்ளை வீட்டில் அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணை பார்க்க வர வச்சிருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல தலைவன் வேணும்னு சொல்லல, வேணான்னு சொல்லல. போறப்போ லைட்டா ஒரு லுக்கை விட்டுட்டு கிளம்பிட்டாப்ல. அந்த ஒரு லுக்கில் மேடம் மொத்தமா ஃபிளாட்டு. விளக்கு ஏத்துனா அவர் வீட்டில் தான் ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தலைவன் தன்னோட கடந்த கால சுகத்தை உள்ள இருந்து எடுத்து போட்டு உடைக்கிறாரு. அதை கேட்ட மேடம்க்கு அளவு கடந்த பாசத்தை அளவு இல்லாமல் அவர் கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, நடந்தது நடந்து போச்சு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அதை கேட்ட மாப்பிள்ளைக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி கண்ட மேனிக்கு பறந்துகிட்டு இருக்கு. அந்த மொமெண்ட்ல 2 பேரும் முடிவு பண்றாங்க சேர்ந்து வாழலாம்னு. அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆகுது அண்ட் மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல 2 பேருக்கும் ஒரே லவ்ஸ் தான். எப்படா போன் வரும்னு போனையே பாக்குறது, நோட்டிபிகேஷன் வந்தாலே அவராதான் இருக்குமோன்னு எட்டி பாக்குறது, கடவுளை காரணமா வச்சு கோவிலுக்கு கூட்டிட்டு போக பாக்குறது, கிடைக்கிற கேப்லாம் பாட்டு பாடி பொண்ணை கவுக்க பாக்குறது, இப்படி தகட்ட 2 பேரும் காதலை அள்ளி தெளிச்சு விளாண்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, கெட்டி மேளம் தான். அதுக்கப்புறம் அன்பு, அக்கறை, பாசம், கடமை, காதல் எல்லாமே அதிகமாயிடுச்சு. இப்படி 2 பேரும் காதலை கெட்டியா பிடிச்சி மல்லு கட்டிட்டு இருக்கப்போ 3ஆவதா ஒருத்தி வந்தா. மாப்பிள்ள ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அழகான பெண் குழந்தை. பிரதாப்ல பாதி எடுத்து மோனிகால மீதி எடுத்து பிரணிகான் பேர் வச்சாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து ஆளே இல்லாத ஆழமான கடல்ல அழகா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி ஜேர்னி மக்களே. எதுவுமே இல்லாம ஏங்குறப்போ எல்லாமாவும் நான் இருக்கேன் எந்திரிச்சுவான்னு தட்டி எழுப்பி கூடவே கூட்டு போற உறவு கிடைக்கிறதெல்லாம் வரோம். போனதை நினச்சிக்கிட்டே இருக்காம இருக்கிறத இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டோம்னா அது நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டு போகும். அது சொர்க்கமாக இருக்கலாம்ல.